இங்கே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் காட்டில் நெருப்பை வச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த நெருப்பை ஏன் பார்த்துக்கன்னு சொல்கிறான் ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படி தூங்கவும் செஞ்சிடறான். கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்தா அந்த இடத்துல அவன் ஹீரோட ஃப்ரெண்டை காணும். உடனே ஹீரோ அவன் ஃப்ரெண்டை திட்டி போனா அவன் எதையோ பார்த்து அப்படி நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க என்னன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு அரவோட ட்ரெஸ்ஸோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வருது. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு அவனை கூப்பிட்றான். ஆனால் அவன் அப்படியே சில மாதிரி நிற்கிறான். உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோ காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போயிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு முத்தம் கொடுக்குது. அப்போ தான் அவன் சுய நினைவுக்கே வரான். டக்குன்னு அவன் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு அவன் சங்க பிடிச்சி கடிச்சு அவனை கொல்லவும் செஞ்சிருது. மறுநாள் காலையில் ஹீரோவும் ஒரு ஆற்றுல தண்ணியை குடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் பார்த்தா அங்கே ஒரு பெரிய அருவி ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் காட்டுக்குள்ளே வேற ஏதாச்சும் சொல்லியிருக்கான் பார்க்க போகிறப்ப அங்கே பார்த்தா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. உடனே ஹீரோவும் அந்த ஆர்ச்சை பார்த்துட்டு அதுக்குள்ளே போகிறான். அப்படி போனால் உள்ள ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு இளநீ எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட போகிறப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்குது, யார் அங்கன்னு. ஹீரோவும் வழிபோக்கையும் பசிச்சு அதை உள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோவும் வேலைக்காரனும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த வீட்டோட எஜமானன். யார் நீ இருக்கீங்க வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் நான் பாடுறவன் இந்த வழியாக போகும்போது பசிச்சு அதான் உள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பாடுறவனா இங்கே பாடுன்னு சொல்லிட்டு மம்முட்டியும் சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் நல்லா பாடவும் செய்கிறான். பாடி முடிச்சோன்னே மம்முட்டி பயங்கரமாக ஹாப்பியாகவும் செஞ்சுறாரு. உனக்கு எவ்வளோ இங்கே இருக்கணுமோ இங்கே இரு, பாட சொல்கிற மட்டும் பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கேருந்து வேலைக்காரனும் நம்ம ஹீரோ தங்க போகிற இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ போகிற வழியில் அங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன் இவ்வளோ பாலடைஞ்சு இருக்குன்னு சொல்லி ஷாக்காகவும் செய்கிறான். அந்த வேலைக்காரனும் நம்ம ஹீரோட ரூமாக காட்டுறான். அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப கடவுள் தான் நன்றி சொல்லணும் இங்கே வந்ததுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு மம்முட்டி கோவப்பட்டு நான் உனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறேன், நீ கடவுளுக்கு நன்றி சொல்லி கேட்குறான். விதினால தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ மேலே போய் என்ன பக்கத்து கண்டி போகிறோம். இப்படி போகிறப்ப ஒரு செயின் தட்டி கீழே வந்துடும். ரூமுக்குள்ள வந்து ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துடுறான். மறுநாள் காலையில் ஹீரோவும் ஏதோ பகட சவுண்டு கேட்குன்னு சொல்லி எஞ்சி போய் பார்க்குறான். பார்த்தா மம்முட்டியும் உனக்கு விளையாட்டு திரும்ப கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் இது பகடா இது காய், பகடையில் எத்தனை வருதோ அத்தனை வாட்டி காய் நகத்தன்னு சொல்கிறான். உடனே மம்முட்டியும் அவளாலாம் கூப்பிட்றப்ப நம்ம ஹீரோவும் வந்து உட்காந்துறான். விளையாடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று பந்தயம் வைக்கணும்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் என்கிட்ட பந்தயம் வைக்க எதுவுமேலாம் சொல்கிறப்ப இருக்குது உன்னோட காலம் அதை பந்தயமாகின்னு சொல்கிறான். ஹீரோவும் காலத்தை எப்படி பந்தயமாக வைக்க முடியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். விளையாட்டில் நீ ஜெயிச்சிட்டா இங்கேருந்து போகலாம், ஆனால் அதுவே நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ கடைசி வரை இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோ ஷாக் ஆகி அங்கே இருந்துச்சு நான் வரவேலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே மம்முட்டி அந்த காயின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ கொடுக்க போகிறப்ப டக்குன்னு அவன் கை எடுத்துறான். அந்த காய் அந்த பலகை மேலே விழுந்துருது. மம்முட்டியும் இந்த ஆட்டையை முடிச்சாதான் நீ போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். இப்படி மாற்றி 2 பேர் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக மம்முட்டி 12 ரூல் தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. பார்த்தா 7 தான் விழுது. ஒரு இல்லையே அவன் தப்பிச்சிட்டு நினைக்கிறப்ப டக்குன்னு அந்த 7 12 ஆயிடுது. மம்முட்டியும் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் எப்படி இது நடந்துன்னு சொல்லி ஷாக்காகி அப்படி எஞ்சி போயிட்டு